நான் சொல்கிறேன் என்று சொன்னார். மதீனாதான் சிறந்தது, அதற்கு அறிவாளிகளாக புத்திசாலிகளாக இருந்தார். அதே போன்று ஈராக் வெற்றி கொள்ளப்படும். எனவே ஒரு கூட்டம் யூப்ரட்டிஸ் நதி இருக்கிறது, அற்புதமான அங்கே பேரிச்சம்பழம் தான் விளைகிறது, பேசாம அங்கே போயிட்டா நல்ல வசதியா வாழலாம் என்று சொல்லி ஒரு சிலர்கள் கிளம்புவார்கள். நான் சொல்கிறேன் மதீனாதான் மிகச்சிறந்த ஒரு லோகாமையான ஊர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சொன்னார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி யோசிக்க, ஈராக்ல பிரச்சனை, சிரியாவுல பிரச்சனை, யமன்ல பிரச்சனை. அப்ப முன்னோர்கள் யாரெல்லாம் அந்த மதீனாவிலிருந்து போனாங்களோ அவங்க வாரிசு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். ஓ, இப்படிப்பட்ட மேகம் சூழ்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா போர் மேகம் சூழ்ந்த உலகத்தை காப்பாற்றி அமைதியான நல்ல சூழலை உலகிலும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. எனவே அப்படிப்பட்ட அந்த நாடுகள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது, மதீனா மட்டும் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் மதீனாவை சொன்னார். ஈமான் யஹ்ரிசு இல